கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் கொள்ளையடிக்கப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுபோன்ற திருட்டு சம்பவங்களை காவல்துறையினர் கட்டுப்படுத்த வேண்டுமென பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். அதன் பேரில் கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி ரஜத் சதுர்வேதி உத்தரவின் பேரில் சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயக முருகன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையே சங்கராபுரம் 3 முனை சந்திப்பில் போலீசார் வழக்கம் போல் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் மூங்கில் துறைப்பட்டு பகுதியில் இருந்து வந்த 16 வயது சிறுவன் ஒருவர் முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்து கொண்டிருந்தார். அந்த சிறுவனை தடுத்து நிறுத்திய போலீசார் வண்டியை சோதனை செய்து விவரங்களை கேட்டுள்ளனர். அதற்கு அந்த சிறுவன் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் அந்த சிறுவன் கச்சிராயபாளையம் அருகே உள்ள செல்லம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது. அவரிடம் தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அந்த சிறுவன் கூறுகையில், சார், சின்ன வயசுல இருந்தே பைக்னா எனக்கு உசுறு, சோறு கூட போட வேண்டாம், ரகரகமா கலர் கலரா பைக் ஓட்டினாலே போதும், அதுதான் எனக்கு ஆசை. காலையில எழுந்தவுடனே எங்க அதிக பைக்குங்க இருக்கோ அந்த இடத்துக்கு போவேன். அங்க எனக்கு பிடிச்ச பைக்கோட லாக்க உடைச்சு கொஞ்ச தூரம் எடுத்துட்டு போவேன். அந்த பைக்கை ஒரு இடத்துல விட்டுட்டு அங்கிருந்து வேற பைக்கை எடுத்துட்டு ஊரா போவேன் என போலீசாரிடம் அந்த சிறுவன் சிரித்துக் கொண்டே கூறியிருக்கிறார். கடைசியாக அந்த சிறுவனுக்கு மலைக்கோட்டாளம் கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவர் இருசக்கர வாகனத்தை திருடுவதற்கு உடந்தையாக இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து வனப்பகுதியில் பதுக்கி வைத்திருந்த 3 லட்சம் மதிப்பிலான 8 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அதன் பிறகு மலைக்கோட்டாளம் கிராமத்தைச் சேர்ந்த குமார், 16 வயது சிறுவன் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.